உலகில் நிலவி வரும் பற்பல மதங்களில் தோன்றும் கருத்து வேறுபாடுகள் எத்தனையோ இருக்கின்றன. அவைகள் அனைத்துமே ஏதாவது ஒரு மகா புருஷருக்கு பின்பு அவரை பற்றி வருகின்ற பக்தர்களின் ஒன்று திரண்ட ஒரு கூட்டமாகும். அந்த மகா புருஷருடைய தனிமையான பாதை வழிபாட்டு தலமே நாளடைவில் அவை தீர்த்தம், ஆசிரமம், மடம், கோயில்கள் என்னும் வடிவத்தில் அமைந்து விடுகின்றன. அங்கே அந்த மகாபுருஷரின் பெயரால் வாழ்க்கை நடத்துவதற்கும் அனுபவிப்பதற்குமான சுகபோகங்களை அனுசரித்தே பொருட்களை திரட்டுவதில் ஈடுபட்டிருக்கின்றனர். பீடங்கள் ஒவ்வொரு மகாபுருஷருக்கும் பின்புதான் தோன்றுகின்றன. பீடங்களினால் எந்த ஒரு மகாபுருஷருமே தோன்றியதில்லை. எனவே இந்த அறநெறியானது நேரடியாக கண்கூடாக இறைவனை கண்டு உணர்ந்த மகாபுருஷர்களின் எல்லைக்கு உட்பட்ட பொருளாகும். இதுபோன்றே கீதையானது விவாதத்திற்கு உட்படாத மகாபுருஷர் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணருடைய திருவாய்மொழியாகும். அவருடைய தெள்ளத் தெளிவான உண்மைகளின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் அவரை நேரடியாக தரிசனம் செய்து வைக்க யதார்த்த கீதையின் இந்த ஒளிப்பேழை தங்களை நோக்கி வருகிறது. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, 11வது அத்தியாயம். கடந்த அத்தியாயத்தில் யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் தம்முடைய மிகவும் முக்கியமான தெய்வீக மகிமைகளின் சுருக்கமான விவரத்தை கூறினார். ஆனால் அர்ஜுனனுக்கோ அதுவே மிகவும் விரிவாக கேட்டது போல் இருந்தது. அவன் ஸ்ரீகிருஷ்ணரிடம், உங்களுடைய பேச்சை கேட்டதால் என்னுடைய அனைத்து மோகங்களும் அழிந்து விட்டது. ஆனால் நீங்கள் கூறியவற்றையெல்லாம் நான் நேரடியாக காண விரும்புகிறேன் என்று வேண்டினான். கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளுக்கு இடையில் உள்ளதை போன்ற வேறுபாடு உள்ளது. நேரில் சென்று பார்க்கும்போது உண்மை நிலை வேறு விதமாக தெரிகிறது. அர்ஜுனன் அந்த வடிவத்தை கண்டதுமே நடுநடுங்கிவிட்டான். மன்னிப்பு கோரலானான். ஞானி பயத்திற்கு ஆளாவானா என்ன? அவனுக்கு மேலும் எதையாவது அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்குமா என்ன? இல்லை. உலகியல் வரையிலான அறிவு எப்போதுமே மங்கலாகவே இருக்கிறது. ஆம், ஆனால் அதேதான் யதார்த்தத்தை அறிந்து கொள்வதற்கான தூண்டு உணர்ச்சியையும் அவசியம் தருகிறது. எனவேதான் அர்ஜுனன் வேண்டினான். அர்ஜுனன் கூறுகிறான், மதனுக்ரஹாய பரமம் குஹ்யமத்யாத்ம சங்கீதம் யத்வயோக்தம் வசஸ்தேன மோஹோயம் விகதோ மம. பகவானே, எனக்கு அருள் புரிவதற்காக உங்கள் மூலமாக எந்த மறைபொருள் இரகசியமான ஆன்மீகத்தில் நுழைவு பெற்று தரவல்ல உபதேசம் சொல்லப்பட்டதோ அதனால் என்னுடைய
அஞ்ஞானம் அழிந்து விட்டது. நான் ஞானியாகிவிட்டேன். भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्. ஏனெனில் தாமரை இதழ்களைப் போன்ற விழிகளை உடையவரே, நான் உயிர்களின் உற்பத்தி அவற்றின் அழிவுகளும் உங்கள் மூலமாக விரிவான முறையில் கேட்டு உணர்ந்தேன். உங்களின் அழிவற்ற வல்லமையைப் பற்றியும் கேட்டறிந்து கொண்டேன். एवमेतद्यथार्थत्वम् आत्मानं परमेश्वर द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम. ஹே பரமேஸ்வரரே, நீங்கள் உங்களைப் பற்றி எவ்வாறு கூறுகிறீர்களோ உண்மையில் அவ்வாறேதான் இருக்கிறீர்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நான் அதை கேட்க மட்டுமே செய்துள்ளேன். ஆகவே புருஷோத்தமரே, அந்த தெய்வீக மகிமைகள் பொருந்திய உங்களுடைய ஆன்ம வடிவத்தை நேருக்கு நேராக காண விரும்புகிறேன். मन्यसे यदि तच्छक्यम् मया द्रष्टुमिति प्रभो योगेश्वर ततो मे त्वम् दर्शयात्मानमव्ययम्. பிரபுவே, உங்களுடைய அந்த ஆன்ம வடிவத்தை என்னால் காண்பது என்பது சாத்தியம் என்று ஒருவேளை நீங்கள் கருதுவீர்களேயானால், யோகேஸ்வரரே, நீங்கள் உங்களுடைய அழிவற்ற ஆன்ம வடிவத்தை எனக்கு காட்டி அருளுங்கள். இதற்கு யோகேஸ்வரர் எந்தவிதமான எதிர்கருத்தும் கூறவில்லை. ஏனெனில் இதற்கு முன்பும் பல்வேறு இடங்களில் அவர் அர்ஜுனனை தம்முடைய நிலைத்த பக்தனாகவும் பிரியமான தோழனாகவும் அழைத்து வந்திருக்கிறார். எனவே அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவராக தம்முடைய ஆன்ம வடிவத்தை காட்டி அருளினார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், पश्य मे पार्थरूपाणि शतशोऽथ सहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च. பார்த்தனே, என்னுடைய ஆயிரக்கணக்கான பல்வேறு வகைகள், பல்வேறு நிறங்கள், தோற்றங்களையுடைய அற்புதமான தெய்வீகமான வடிவத்தை பார். पश्यादित्यान् वसून् रुद्रान् अश्विनो मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत. ஹே பாரதா, அதிதியின் 12 புத்திரர்கள், 8 வசுக்கள், 11 ருத்திரர்கள், 2 அஸ்வினி குமாரர்கள், 49 மருத்கணங்கள் ஆகியோர்களைப் பார். இதற்கு முன்பு நீ ஒருபோதும் பார்த்திராத பல்வேறு ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கும் உருவங்களையும் பார்.
इहैकस्थं जगत्कृत्स्नम् पश्याद्य सचराचरम् मम देहे गुडाकेश यच्चान्यद्द्रष्टुमिच्छसि. அர்ஜுனா, இப்பொழுது என்னுடைய இந்த சரீரத்தில் ஒரே இடத்தில் அடங்கியுள்ள அசைவன, அசையாதவை, நகர்வன, நகராதவை என்று அனைத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்த உலகத்தையும் பார். வேறு எதையெல்லாம் பார்க்க விரும்புகிறாயோ அவற்றையெல்லாம் பார். இந்த முறையில் 3 ஸ்லோகங்கள் வரையிலும் பகவான் தொடர்ந்து தனது ஆன்ம வடிவத்தை காட்டிக்கொண்டே இருந்தார். ஆனால் அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. அவன் கண்களை கசக்கிக் கொண்டிருந்தான். எனவே தனது ஆன்ம வடிவத்தை காட்டிக் கொண்டிருந்த பகவான் திடீரென்று நிறுத்தியபடியே கூறினார், न तु मां शक्यसे द्रष्टुम् अनेनैव स्वचक्षुषा दिव्यं ददामि ते चक्षुः पश्य मे योगमैश्वरम्. அர்ஜுனா, நீ என்னை உன்னுடைய கண்கள் மூலமாக, அதாவது ஊனக்கண் கொண்டு பார்க்க முடியாது. எனவேதான் நான் உனக்கு தெய்வீக பார்வையை அளிக்கிறேன். அதன் மூலமாக நீ என்னுடைய சர்வ வல்லமை மற்றும் யோக சக்தியை பார். இங்கே யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரின் திருவருளால் அர்ஜுனனுக்கு அதே தெய்வீக பார்வை கிடைத்தது. அதன் மூலம் அவன் பார்க்கத் தொடங்கினான். மேலும் அங்கே யோகேஸ்வரர் வியாசருடைய அருளால் அதே தெய்வீக பார்வை சஞ்சயனுக்கும் கிடைக்கப் பெற்றிருந்தது. அர்ஜுனன் எதையெல்லாம் பார்த்தானோ அதையே சஞ்சயனும் பார்த்தான். அந்த தெய்வீக காட்சியினால் கிடைத்த அருட்தாக்கத்தை உணர்ந்து தன்னை பெரும் பாக்கியசாலியாக கருதி மகிழ்ந்தான். இதிலிருந்து ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு யோகிக்கு சமமானவர் என்பது தெளிவாகிறது. சஞ்சயன் கூறுகிறான், एवमुक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपमैश्वरम्. சஞ்சயன் கூறினான், ஹே ராஜனே, மகாயோகீஸ்வரராகிய ஹரி இவ்வாறு கூறியபடியே பார்த்தனுக்கு தம்முடைய மேலான தெய்வீக மகிமைகள் பொருந்திய திவ்ய வடிவத்தை காட்டினார். எவர் தாமும் யோகியாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் யோகத்தை அளிக்கும் திறன் உடையவரோ, யோகத்திற்கு அதிபதியோ, அவரே யோகீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இதே முறையில் அனைத்தையும் அழிப்பவர் எவரோ அவரே ஹரி எனப்படுகிறார். ஒருவேளை துன்பங்களையெல்லாம் அழித்துவிட்டு இன்பங்களை அப்படியே விட்டுவிட்டால் அவற்றால் மீண்டும் துன்பங்கள் வந்து சேர்ந்துவிடும். எனவே எல்லா பாவங்களையும் அழித்த பிறகு அத்துடன் சேர்த்தே எல்லா புண்ணியங்களையும் அழித்து, அதாவது அனைத்தையும் அழித்து தம்முடைய ஆன்ம வடிவத்தை அளிக்க வல்லவரே ஹரி ஆவார். அவர் பார்த்தனுக்கு தம்முடைய திவ்ய ஆன்ம வடிவத்தை காட்டினார்.
अनेकवक्त्रनयनम् अनेकाद्भुतदर्शनम् अनेकदिव्याभरणम् दिव्यानीकोद्यतायुधम्. அநேக வாய்கள் மற்றும் அநேக கண்களுடன் கூடியவரும் அநேக அற்புதமான காட்சிகளை உடையவரும் அநேக தெய்வீகமயமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவரும் அநேக அற்புதமான ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவரும் மேலும் दिव्यमाल्याम्बरधरम् दिव्यगन्धानुलेपनम् सर्वाश्चर्यमयम् देवम् अनन्तम् विश्वतोमुखम्. அற்புதமான மாலைகள் ஆடைகள் அணிந்தவரும் அற்புதமான மனம் கமழும் நறுமணங்களை பூசியவரும் எல்லாவிதத்திலும் ஆச்சரியப்படத்தக்க எல்லையற்ற எங்கும் பரவியிருக்கும் ஆன்ம வடிவமாகிய பரமதேவரை தெய்வீக பார்வை கிடைக்கப் பெற்ற அர்ஜுனன் விஸ்வரூபத்தில் கண்டான். दिवि सूर्यसहस्रस्य भवेद्युगपदुत्थिता यदि भासदृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः. சஞ்சயன் கூறினான், ராஜனே, ஆகாசத்தில் ஒரே சமயத்தில் 1000 சூரியர்கள் உதயமானால் எத்தனை பிரகாசம் உண்டாகுமோ, அதுவும் கூட விஸ்வரூபத்தை காட்டும் அந்த மகாத்மாவின் பிரகாசத்துடன் ஒப்பிட்டு நோக்குவதற்கு தகுதி உடையதுதானோ? இங்கே யோகீஸ்வரர் என்று அறியப்பட்ட அதே கிருஷ்ணரைத்தான் மகாத்மா என்றும் அறிகிறோம். तत्रैकस्थम् जगत्कृत्स्नम् प्रविभक्तमनेकधा अपश्यद्देवदेवस्य शरीरे पाण्डवस्तदा. பாண்டுவின் மைந்தனாகிய அர்ஜுனன் புண்ணியமே பாண்டு எனப்படுகிறது. புண்ணியமே ஆர்வத்தையும் பிறப்பிக்கிறது. அந்த சமயத்தில் பல்வேறு முறைகளில் பிரிக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த உலகத்தையும் அந்த பரம தெய்வத்தின் உடலில் ஒரே இடத்தில் அடங்கியிருப்பதைக் கண்டான். ततः स विस्मयाविष्टो हृष्टरोमा धनञ्जयः प्रणम्य शिरसा देवम् कृताञ्जलिरभाषत. இதற்கு பிறகு வியப்பு மிகுந்தவனாக மெய் சிலிர்த்தவனாக அர்ஜுனன் பரமாத்ம தெய்வத்தை தலைவணங்கி நமஸ்கரித்து இதற்கு முன்பும் நமஸ்காரம் செய்துள்ளான். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக வல்லமையை கண்ட பிறகு நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்து வணங்கி நமஸ்கரித்தான், கைகூப்பி தொழுதான். இங்கே அர்ஜுனன் அகத்தளவிலும் நமஸ்காரம் செய்தான். மேலும் கூறலானான். அர்ஜுனன் கூறுகிறான்,
पश्यामि देवांस्तव देवदेहे सर्वांस्तथा भूतविशेषसङ्घान् ब्रह्माणमीशं कमलासनस्थम् ऋषींश्च सर्वानुरगांश्च दिव्यान्. தேவனே, உங்களுடைய சரீரத்தில் நான் அனைத்து தெய்வங்களையும் மனிதர் உட்பட உயிரினங்களின் சமுதாயத்தையும், தாமரை மலராசனத்தில் அமர்ந்துள்ள பிரம்மாவை, மகாதேவரை, எல்லா ரிஷிகளையும் தெய்வீகமான சர்ப்பங்களையும் காண்கிறேன். இது நேருக்கு நேராக கிடைத்த தரிசனமாகும். எதுவும் வெற்று கற்பனை இல்லை. ஆனால் இது எப்போது சாத்தியம் என்றால், யோகீஸ்வரனும் பூரணத்துவ நிலையை அடைய பெற்றவருமாகிய மகா புருஷர் எப்பொழுது இதயத்தில் எழுந்தருளி இந்த தெய்வீக பார்வையை அளிக்கிறாரோ அப்போது மட்டுமே ஆகும். இது சாதனை செய்து அடைய பெறுவதாகும். अनेकबाहूदरवक्त्रनेत्रम् पश्यामि त्वां सर्वतोऽनन्तरूपम् नान्तं न मध्यं न पुनस्तवादिम् पश्यामि विश्वेश्वर विश्वरूप. உலகின் நாயகரே, நான் உங்களை பற்பல கைகள், வயிறுகள், முகங்கள், கண்களுடன் கூடியவராகவும் திரும்பிய பக்கமெல்லாம் எண்ணற்ற உருவங்கள் தாங்கியவராகவும் காண்கிறேன். உலக வடிவே, நான் உங்களுடைய முதல் இடை கடைசியை காண முடியாதவனாக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய ஆரம்பம், நடுநிலை, முடிவு ஆகியவற்றையெல்லாம் தீர்மானம் செய்ய முடியாதவனாக இருக்கிறேன். கிரீட்டினம் கதினம் சக்ரிணம் ச தேஜோராசிம் சர்வதோ தீப்திமந்தம் பஷ்யாமி த்வாம் துர்நிரீக்ஷம் சமந்தாத் தீப்தானலார்கத்யுதிமப்ரமேயம். நான் உங்களை மகுடம் தரித்தவராகவும், கதை ஏந்தியவராகவும், சக்கரத்தை உடையவராகவும், திரும்பிய பக்கமெல்லாம் பிரகாசிக்கின்ற ஒளி பிழம்பாக ஜொலிக்கின்ற வடிவமாகவும், கொழுந்துவிட்டு எரிகின்ற அக்கினி மற்றும் சூரியனுக்கு ஒப்பாக காண்பதற்கு கூசுகின்ற, மிகவும் கடினப்பட்டுதான் காண முடிகின்றவராகவும், திரும்பிய பக்கமெல்லாம் புத்தி முதலியவற்றால் உணர முடியாதவராகவும், அளவிட முடியாதவராகவும் காண்கிறேன். இம்முறையில் மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களையும் பரிபூரணமாக சமர்ப்பித்து யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த வடிவத்தைக் கண்டு அர்ஜுனன் அவரை புகழ்ந்து பாடலானான். त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निधानम् त्वमव्ययः शाश्वतधर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे. பகவானே, நீங்கள் அறியத்தகுந்த மிக உயர்ந்த அழிவற்ற புருஷர், குறைவற்ற அழிவு என்பதே இல்லாத பரமாத்மா ஆவீர். நீங்களே இந்த உலகத்திற்கு மேலான அடைக்கலமாவீர். நீங்கள்தான் என்றும் நிலையான தர்மத்தின் இரட்சகர். நீங்களே அழிவற்ற என்றும் உள்ள சனாதன புருஷராவீர். இதுவே என்னுடைய உறுதியான கருத்தாகும். ஆன்மாவின் வடிவம் என்ன?
ஆன்மா என்றும் நிலையானதும் என்றும் உள்ளதும் புலன் உணர்வுக்கெல்லாம் அப்பாற்பட்டதும் அழிவற்றதும் ஆகும். இங்கே ஸ்ரீகிருஷ்ணருக்கு என்ன வடிவம் சொல்லப்படுகிறது? அதாவது என்றும் நிலையானவர், என்றும் உள்ளவர், அழிவில்லாதவர், ஒருபோதும் அழிவற்றவர் எனப்படுகிறார். அதாவது இறைவனை அடைந்த பிறகு மகா புருஷரும் அதே ஆன்ம உணர்வில் நிலை பெற்று விடுகிறார். ஆகையால்தான் பகவானும் ஆன்மாவும் ஒரே லட்சணத்தை உடையவர்கள் என்றாகும். अनादिमध्यान्तमनन्तवीर्यम् अनन्तबाहुं शशिसूर्यनेत्रम् पश्यामि त्वां दीप्तहुताशवक्त्रम् स्वतेजसा विश्वमिदं तपन्तम्. பரமாத்மனே, நான் உங்களை முதல் இடை முடிவு ஆகியவை இல்லாதவராக, எண்ணற்ற சாமர்த்தியங்களுடன் கூடியவராக, எண்ணற்ற கைகளை உடையவராக, சந்திரன் சூரியனை போன்ற கண்கள் உடையவராக, கொழுந்துவிட்டு எரியும் அக்கினியைப் போன்று முகம் உடையவராக, உங்களுடைய தேஜசால் இந்த உலகத்தையே வாட்டுபவராகவே காண்கிறேன். द्यावा पृथिव्योरिदमन्तरं हि व्याप्तं त्वयैकेन दिशश्च सर्वाः दृष्ट्वाद्भुतं रूपमुग्रं तवेदम् लोकत्रयं प्रव्यथितं महात्मन्. மகாத்மனே, அந்தரிக்ஷம், வானவெளி, பூமி ஆகியவற்றிற்கு நடுவில் உள்ள ஒட்டுமொத்த ஆகாயம், எல்லா திசைகளும் உங்களிடமே பரிபூரணமாக நிறைந்துள்ளன. உங்களுடைய இந்த அற்புதமான தெய்வீகமான பயங்கரமான வடிவத்தை பார்த்து 3 உலகங்களுமே பயத்தால் பெருமளவு கலக்கமுற்றுள்ளன. अमीहि त्वां सुरसङ्घा विशन्ति केचिद्भीताः प्राञ्जलयो गृह्णन्ति स्वस्तीत्युक्त्वा महर्षिसिद्धसङ्घाः स्तुवन्ति त्वां स्तुतिभिः पुष्कलाभिः. தெய்வங்களின் சமூகம் உங்களுக்குள் நுழைகின்றன. இன்னும் ஒரு சிலரோ பயத்தால் நடுநடுங்கியவாறே கைகளை கூப்பி வணங்கியபடியே உங்களுடைய தெய்வீக குணங்களையெல்லாம் புகழ்ந்து பாடுகின்றனர். மகரிஷி மற்றும் சித்தர்களின் சமுதாயம் நன்மை உண்டாவது ஆகுக என்று கூறியபடியே உங்களை வாழ்த்துகின்றனர். रुद्रादित्या वसवो ये च साध्या विश्वेश्विनो मरुतश्चोष्मपाश्च गन्धर्वयक्षासुरसिद्धसङ्घा वीक्षन्ते त्वां विस्मिताश्चैव सर्वे. ருத்ரர், ஆதித்யர், வசு, சாத்யர், விஸ்வதேவர், அஸ்வினி குமாரர், வாயுதேவர் மற்றும் உஸ்மபா தெய்வீக மகிமைகளின் உஷ்ணத்தை கிரகிப்பவர், கந்தர்வர், யக்ஷர், ராட்சசர் மற்றும் சித்தர்களின் சமுதாயம் என்று அனைவருமே ஆச்சரியத்துடன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தபோதும் கூட உங்களை பற்றி அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். ஏனெனில்
அவர்களிடம் அந்த தெய்வீக பார்வை என்பது இல்லை. ஸ்ரீகிருஷ்ணர் முன்பே கூறியதைப் போன்று அசுர குணங்களை இயல்பாக கொண்டவர்கள் என்னை துச்சமாக எண்ணியே அழைக்கிறார்கள். அவர்கள் என்னை சாதாரண மனிதன் என்றே கருதுகின்றனர். ஆனால் நானோ இறை பேருணர்வில் நிலை பெற்றவனும் பரமேஸ்வர வடிவத்தில் உறுதியாக நிலைத்தவனும் ஆவேன். அப்படி இருந்த போதிலும் நான் மனித உடலையே ஆதாரமாக கொண்டிருக்கிறேன். அதை பற்றிய விரிவான விளக்கம்தான் இங்கே. அவர்கள் எல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனப்படுகிறது. உண்மை நிலையை அவர்களால் அறிந்து கொள்ள இயலவில்லை. அதாவது பார்த்தும் பார்க்கவில்லை என்பதே இதற்கு பொருள். रूपम् महत्ते बहुवक्त्र नेत्रम् महाबाहो बहुबाहुरुपादम् बहूदरम् बहुदंष्ट्राकरालम् दृष्ट्वा लोका प्रव्यथितास्तथाहम्. பெரும் தோள்களை உடையவரே மகாபாகோ. ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனர் இருவருமே வலிமைமிக்க பெரும் தோள்களை உடையவர். அதாவது மகாபாகோ என்று அழைக்கப்படுகிறார்கள். இயற்கை, அதாவது படைப்பிற்கு எல்லாம் அப்பாற்பட்ட மேலான இறைவன் என்னும் உயர்நிலையில் இருந்து கொண்டு காரியங்களை ஆற்றும் வல்லமை யாருக்கு இருக்கிறதோ அவரே வலிமை மிக்க பெரும் தோள்களை உடையவர் மகாபாகோ எனப்படுகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் அந்த மகோன்னதமான இறைநிலையில் முழுமையாக நிலை பெற்றுள்ளவர், எல்லைக்கோட்டின் இறுதி விளிம்பில் நிற்பவர். அர்ஜுனனோ அந்த எல்லைக்கோட்டின் ஆரம்ப புள்ளியில் நுழைவு பெற்ற நிலையில் இருப்பவன், அதாவது மார்க்கத்தில் பாதையில் இருப்பவன். இறுதி விளிம்பு என்பதும் ஒரு வகையில் ஆரம்ப புள்ளியின் மற்றொரு பக்கம்தானே. பெரும் தோள்களை உடையவரே, யோகேஸ்வரரே, உங்களை அநேக முகங்கள், அநேக கண்கள், அநேக கைகள், தொடைகள், கால்கள், வயிறுகள், அநேக கொடூரமான நீண்ட பற்களை கொண்டவருமாகிய மாபெரும் உருவத்தை பார்த்து அனைவரும் திகைத்து போயுள்ளனர். நானும் கூட திகைத்து நிற்கிறேன். இப்போது ஸ்ரீகிருஷ்ணர் எவ்வளவு பெரிய மகான் என்று எண்ணியபடியே அர்ஜுனன் பயம் கொள்ளத் தொடங்குகின்றான். नभस्पृशम् दीप्तमनेकवर्णम् व्याक्ताननम् दीप्तविशालनेत्रम् दृष्ट्वा हि त्वाम् प्रव्यथितान्तरात्मा धृतिम् न विन्दामि शमम् च विष्णो. அகில உலகம் முழுவதும் அணுவடிவில் நீக்கமர நிறைந்துள்ளவரே, விஷ்ணுவே, ஆகாயத்தை தொடும் அளவிற்கு பிரகாசம் உடையவராகிய, அநேக உருவங்களை உடையவராகிய, விரிந்து பரந்த முகங்கள், ஒளிமயமான அகன்ற கண்களுடன் கூடியவராகிய உங்களை பார்த்து இனம் புரியாத பயம் கொண்டுள்ள ஆழ் மனதை உடைய நான் தைரியம் மற்றும் மனத்தின் சமாதான நிலை எனப்படும் அமைதியை பெற முடியாதவனாக உணர்கிறேன். दंष्ट्राकरालानि च ते मुखानि दृष्ट्वैव कालानलसन्निभानि
दिशो न जाने न लभे च शर्म प्रसीद देवेश जगन्निवास. உங்களை கொடூரமான பற்களை உடையவராகவும் காளாக்கினிக்கு சமமாக கொழுந்துவிட்டு எரியும் முகங்களைக் கண்டு நான் திசைகளை அறிந்து கொள்ள முடியாமல் திக்குமுக்காடுகிறேன். நாலா பக்கங்களிலும் பரவியுள்ள வெளிச்சத்தால் திசைகளை கண்டுகொள்வதில் பிரம்மை ஏற்படுகிறது. உங்களுடைய இந்த உருவத்தைக் கண்டு எனக்கு மகிழ்ச்சியும் ஏற்படவில்லை. தேவர்களின் ஈசனே, ஜெகன்னிவாசரே, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், பிரசன்னம் அடையுங்கள். अमी च त्वां धृतराष्ट्रस्य पुत्राः सर्वे सहैवावनिपालसङ्घैः भीष्मो द्रोणः सूतपुत्रस्तथासौ सहास्मदीयैरपि योधमुख्यैः. அவ்வனைத்து திருதராஷ்டிரரின் புத்திரர்கள் மற்ற அனைத்து அரசர்களின் சமுதாயத்துடன் எல்லோருமே உங்களுக்குள் பிரவேசிக்கிறார்கள். பீஷ்ம பிதாமகர், துரோணாச்சாரியார், கர்ணன், நமது தரப்பில் உள்ள முக்கியமான போர் தளபதிகளுடன் சேர்த்து அனைவருமே. वक्त्राणि ते त्वरमाणा विशन्ति दंष्ट्राकरालानि भयानकानि केचिद्विलग्ना दशनान्तरेषु सन्दृश्यन्ते चूर्णितैरुत्तमाङ्गैः. பெரும் வேகத்துடன் உங்களுடைய கொடூரமான பற்களுடன் கூடிய பயங்கரமான வாய்களுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்களில் பலர் உங்களுடைய பற்களுக்குள் சிதையுண்டு உருக்குலைந்த தலைகளுடன் பற்களுக்கு நடுவில் சிக்குண்டவர்களாக தென்படுகின்றனர். அவர்கள் எத்தனை வேகத்துடன் தங்களுக்குள் பிரவேசிக்கின்றனர்! இப்போது அவர்களுடைய வேகத்தை பார்ப்போம். यथा नदीनां बहवोऽम्बुवेगाः समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा तवामी नरलोकवीरा विशन्ति वक्त्राण्यभिविज्वलन्ति. எவ்வாறு நதிகளெல்லாம் பெரும் வெள்ளப்பெருக்குடன் ஒன்றோடொன்று பயங்கரமாக மோதிக்கொண்டு கடலை நோக்கி ஓடிப்போய் அதிலேயே ஒன்று கலக்கின்றனவோ அதே போன்றுதான் அந்த திறம் படைத்த போர் வீரர்களின் சமுதாயம் உங்களுடைய கொழுந்துவிட்டு எரியும் வாய்களுக்குள் நுழைகின்றனர். அதாவது அவர்கள் எல்லாம் தங்களை பொறுத்தவரையில் திறம் படைத்த பெரும் வீரர்கள்தான். ஆனால் தாங்களோ மாபெரும் கடலை போன்றவர். தங்களுடன் ஒப்பிடும்போது அவர்களுடைய பலம் துச்சமானது. அவர்கள் எல்லாம் எதனால் மற்றும் எந்த முறையில் பிரவேசிக்கிறார்கள்? அதற்கான உதாரணம் இங்கே தரப்படுகிறது. यथा प्रदीप्तं ज्वलनं पतंगा विशन्ति नाशाय समृद्धवेगा तथैव नाशाय विशन्ति लोकाः तवापि वक्त्राणि समृद्धवेगा. எவ்வாறு விட்டில் பூச்சிகள் அழிந்து போவதற்காகவே கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை நோக்கி அதிவேகமாக வந்து விழுகின்றனவோ அதே போன்றுதான் எல்லா பிராணிகளும் தங்களுடைய அழிவிற்காகவே உங்களுடைய திருவாய்க்குள் கடுமையான
பயங்கரமான வேகத்துடன் நுழைந்து கொண்டிருக்கின்றன. लेलीहसे ग्रसमानः समन्तात् लोकान् समग्रान् वदनैर्ज्वलद्भिः तेजोभिरापूर्य जगत् समग्रम् भासस्तवोग्राः प्रतपन्ति विष्णो. நீங்கள் அந்த அனைவரையும் கொழுந்துவிட்டு எரியும் வாய்களின் மூலமாக எல்லா பக்கங்களிலிருந்தும் விழுங்கிக் கொண்டும் நாவால் நக்கி சுவைத்துக் கொண்டும் இருக்கிறீர்கள். அங்கு இங்கு எண்ணாதபடிக்கு எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரமாத்மனே, உங்களுடைய தீவிரமான வல்லமையானது எல்லா உலகங்களையும் தன்னுடைய தெய்வீக ஒளியால் வியாபித்த வண்ணம் அவற்றையெல்லாம் எரித்து வாட்டுகிறது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், முதலில் அசுரச் செல்வங்கள் எனப்படும் அசுர குணங்கள் பரமாத்மாவினுள் சென்று மறைந்து விடுகின்றன. அதற்கு பிறகு தெய்வீக செல்வங்கள் எனப்படும் தெய்வீக குணங்களின் உபயோகமும் இல்லாமல் போகிறது. எனவேதான் அவைகளும் கூட அதே ஆன்ம வடிவத்தில் சென்று மறைந்து விடுகின்றன. கௌரவர் படையினரும் அவர்களைத் தொடர்ந்து தன்னுடைய பக்கத்தைச் சேர்ந்த பாண்டவர் படையினரும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவாயினுள் சென்று மறைவதை அர்ஜுனன் கண்டான். அவன் கேட்டான், आख्याहि मे को भवानुग्ररूपो नमोऽस्तु ते देववर प्रसीद विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यम् न हि प्रजानामि तव प्रवृत्तिम्. பயங்கரமான உருவம் கொண்ட நீங்கள் யார் என்று எனக்கு கூறுங்கள். தேவர்களில் சிறந்தவரே, உங்களுக்கு வணக்கம். நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருங்கள். ஆதி வடிவமே, நான் உங்களை மிகவும் நல்ல முறையில் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் யார்? நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? உங்களுடைய குணங்களையும் செயல்பாடுகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கு யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், आलोऽस्मि लोकक्षयकृत् प्रवृद्धो लोकान् समाहर्तुमिह प्रवृत्तः ऋतेऽपि त्वां न भविष्यन्ति सर्वे येव स्थिताः प्रत्यनीकेषु योधाः. அர்ஜுனா, நான் உலகங்களை எல்லாம் அழிக்க வந்திருக்கும் மாபெரும் காலனாவேன். இந்த சமயத்தில் இவர்களையெல்லாம் அழிப்பதற்காகவே வந்திருக்கிறேன். இரண்டு பக்கங்களிலும் நின்று கொண்டுள்ள போர் வீரர்கள் யாருமே நீ இல்லை என்றாலும் கூட உயிருடன் இருக்கப் போவதில்லை. அவர்கள் எவருமே உயிருடன் தப்பி பிழைத்திருக்கப் போவது கிடையாது. அதற்காகவே நான் தோன்றியிருக்கிறேன். तस्मात्त्वमुत्तिष्ठ यशो लभस्व जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यम् समृद्धम् मयैवैते निहताः पूर्वमेव निमित्तमात्रम् भव सव्यसाचिन्. ஆகவே அர்ஜுனா, நீ யுத்தம் செய்வதற்கு தயாராகிக் கொள். வெற்றியை பெறுவாயாக. எதிரிகளை வெல். செல்வங்களும் வளங்களும் கொண்ட ராஜ்யத்தை பெற்று அவற்றையெல்லாம் அனுபவி. இந்த பெரும் திறம் படைத்த போர் வீரர்கள் அனைவரும் என் மூலமாகவே ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டனர்.
நீ வெறும் நிமித்த காரணமாக செயல்படு. ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே பல இடங்களில் பரமாத்மா தாமாக ஒன்றும் செய்வதில்லை, பிறர் மூலமாகவும் எதையும் செய்விப்பதும் இல்லை, மேலும் கர்த்தா, கர்மம், கர்மபலன் ஆகியவற்றிற்கு இடையில் எந்த இணைப்பையும் ஏற்படுத்துவதில்லை. மோகத்தால் பீடிக்கப்பட்டுள்ள புத்தியின் காரணத்தால் தான் மக்கள் அனைவருமே பரமாத்மாவே செய்பவர் என்று கூறிக்கொள்கின்றனர் என்று கூறியுள்ளார். ஆனால் இங்கேயோ அவர் தாமே நேரடியாக மார்தட்டியபடியே வந்து நின்று கொண்டு, அர்ஜுனா, செய்பவன் செய்விப்பவன் எல்லாம் நான் தான், என் மூலமாக ஏற்கனவே இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டனர், நீ வெறுமனே வந்து நில், வெற்றியை பெற்றுக்கொள் என்று கூறுகிறார். ஏன் இப்படி என்று கேட்டால், சோ கேவல் பக்தன் ஹித் லாஹி, பக்தனுடைய நலனுக்காக மட்டும்தான் பகவான் செய்கிறார். பகவானே நேருக்கு நேராக மார்தட்டியபடியே உதவிக்கு வந்து நிற்கின்ற அத்தகையதொரு நிலையை அடைய பெற்றிருந்தான் அர்ஜுனன். இறை ஆர்வமே அர்ஜுனன் ஆவான். அன்பனுக்காக பகவான் எப்போதுமே உதவி செய்வதற்கு தயாராக வந்து துணை நிற்கிறார். அவனுடைய கர்த்தாவாக, சாரதியாக நின்று காக்கிறார். இங்கே கீதையில் 3வது முறையாக சாம்ராஜ்யம் பற்றிய பேச்சு எழுகிறது. ஆரம்பத்தில் அர்ஜுனன் போரிட தயாராக இல்லை. அவன் இந்த பூமியில் உள்ள எல்லா தன தானியங்களுடன் கூடிய பரந்த சாம்ராஜ்யம், தேவர்களின் தலைமை பதவி மட்டுமல்லாமல் மூவுலக ராஜ்யங்கள் அனைத்தும் எனக்கு கிடைத்தாலும் கூட என்னுடைய புலன்களை வாட்டும் இந்த சோகத்தை நீக்குகின்ற உபாயங்கள் எதுவும் அவற்றில் இருப்பது போல் எனக்கு தோன்றவில்லை. எனது மனதில் சோகம் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்றால் அவை எதுவும் எமக்கு வேண்டாம் என்று கூறினான். யோகீஸ்வரர் அதற்கு, இந்த யுத்தத்தில் தோற்றாலும் தேவத்துவம், வெற்றி பெற்றாலோ மகா மகிம் என்னும் மகத்தான நிலை கிடைக்கும் என்றார். இங்கே 11வது அத்தியாயத்தில் அவரே, இந்த எதிரிகள் அனைவரும் என் மூலமாக ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டனர், நீ வெறுமனே நிமித்த காரணமாக மட்டும் வந்து நின்றுகொள், வெற்றியை பெற்றுக்கொள், அத்துடன் கிடைக்கும் செல்வமும் வளமையும் கொண்ட சாம்ராஜ்யத்தை பெற்று அவற்றை அனுபவி என்று கூறினார். எந்த பேச்சினை கேட்டு அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தானோ, எதனால் தன்னுடைய மனதில் உள்ள சோகத்தை நீக்க முடியாது என்று கூறினானோ, அதே பேச்சுதான் இங்கே மறுபடியும் வருகிறது. இத்தனைக்கு பிறகும் கூட ஸ்ரீகிருஷ்ணர் அதே ராஜ்யத்தையா அர்ஜுனனுக்கு அளிக்க விரும்புகிறார்? இல்லை. உண்மையில் புலன் நுகர்ச்சி ஆசைகளின் அழிவிற்கு பின்னர் பரமாத்ம வடிவத்தில் நிலை பெறுவதே உண்மையான சொத்து ஆகும். அதுதான் நிலையான சொத்தும் கூட. அதற்கு ஒருபோதும் அழிவு என்பதே கிடையாது. இது ராஜயோகத்தின் இறுதி நிலையாகும். द्रोणञ्च भीष्मञ्च जयद्रथञ्च कर्णन् तथान्यानपि योधवीरान् मया हतांस्त्वं जहिमा व्यथिष्ठा युध्यस्व चेतासि रणे सपत्नान्. இந்த துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் மற்றும் பல்வேறு என் மூலமாக ஏற்கனவே கொல்லப்பட்டுவிட்ட
பெரும் திறம் படைத்த போர் வீரர்களை கொல், பயம் கொள்ளாதே. போரில் நீ நிச்சயமாகவே எதிரிகள் அனைவரையும் வெல்வாய். எனவே யுத்தம் செய். இங்கேயும் யோகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர், இவர்கள் அனைவரும் ஏற்கனவே என் மூலமாக இறந்து போனவர்கள். இந்த ஏற்கனவே இறந்து போனவர்களையே கொள் என்கிறார். இதன் மூலமாக அவர் தாமே செய்பவர் என்பதை தெளிவாக அறிவிக்கிறார். ஆனால் 5வது அத்தியாயத்தின் 13, 14 மற்றும் 15ஆம் ஸ்லோகங்களில் அவரேதான் பகவான் எதையும் செய்வதில்லை என்று கூறினார். 18வது அத்தியாயத்திலும் கூட அவர் நல்லவை மற்றும் தீயவை என்று எந்த செயலும் நிகழ்வதற்கு மொத்தம் 5 வழிகள் உள்ளன. செயல் நடைபெறும் ஊடகம், செய்பவர், கருவி, செயல் தெய்வம் ஆகியவை ஆகும். இதற்கு மாறாக கைவல்ய வடிவமாகிய பரமாத்மாவை செய்பவர் என்று கூறுபவர்கள் விவேகமற்றவர்கள், யதார்த்தத்தை அறியாதவர்கள். அதாவது பகவான் எதுவும் செய்வதில்லை என்று கூறுகிறார். ஏன் இந்த 2 முரண்பட்ட கருத்துக்கள்? உண்மையில் இயற்கை, அதாவது படைப்பிற்கும் அந்த பரமாத்ம புருஷருக்கும் நடுவில் ஒரு எல்லைக்கோடு உள்ளது. எதுவரை இயற்கையின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அதுவரை மாயையே தூண்டுணர்ச்சியை தருகிறது. எப்பொழுது சாதகன் அதிலிருந்து விடுபட்டு உயரே எழ ஆரம்பித்து விடுகிறானோ, சத்குருவின் காரிய சேத்திரத்திற்குள் நுழைவு பெற்று விடுகிறானோ, அதற்கு பிறகு சத்குருவாகிய இஷ்ட தெய்வம் ஆன்மீக பாதையில் வழிநடத்துபவரின் நிலையில் வழிநடத்திச் செல்லும் பணியை செய்கிறார். அதற்கு பிறகு சத்குருவாகிய இஷ்ட தெய்வம் இதயத்தில் எழுந்தருளி சாரதியாகிறார். ஆன்மாவில் எழுந்தருளி ஒன்று கலந்து நின்று கொண்டு ஆன்மீக விழிப்புணர்வை தந்தபடியே அந்த அனுராகம் நிறைந்த சாதகனை தாமே முன்னின்று ஆன்மீக பாதையில் வழிநடத்திச் செல்லும் பணியைச் செய்கிறார். பூஜ்ய ஸ்ரீ பகவான் பரமஹம்ச பரமானந்த சுவாமிகள் பின்வருமாறு கூறுவார்: ஆஹா, எந்த பரமாத்மாவை நாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவரே நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு தாமே இறங்கி வந்து ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லையோ அதுவரைக்கும் சரியான அளவில் ஆன்மீக சாதனை ஆரம்பமாவது கூட இல்லை. ஆன்மா விழிப்புணர்வு அடைந்த பிறகு சாதகர் மூலமாக எவ்வளவு தூரம் சாதனையானது நிறைவேற்றப்படுகிறதோ அதெல்லாம் அந்த இஷ்ட தெய்வமாகிய சத்குருவின் திருக்கொடையாகும். சாதகன் வெறும் நிமித்த காரணமாக மட்டும் இருந்து கொண்டு இஷ்ட தெய்வத்திடமிருந்து கிடைக்கின்ற அறிகுறிகள் மற்றும் கட்டளைகளின்படி சென்று கொண்டே இருக்கிறான். அவ்வளவுதான். சாதகனுக்கு கிடைக்கின்ற வெற்றியானது அவருடைய இஷ்ட தெய்வத்தின் திருக்கொடை மட்டுமே ஆகும். அத்தகைய அன்பருக்காக கடவுள் தம்முடைய அருட்பார்வையால் காண்கிறார், பார்க்கவும் வைக்கிறார். அவனுக்கு தன்னை காண்பிக்கவும் செய்கிறார். மேலும் அவர் தமது ஆன்ம வடிவத்தை அவனை அடைவிக்கவும் செய்கிறார். இதைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர், என் மூலமாக கொல்லப்பட்ட இந்த எதிரிகளை கொல், நிச்சயமாகவே நீ வெற்றியடைவாய், நான் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறேன் என்கிறார். சஞ்சயன் கூறுகிறான்: एतत् श्रुत्वा वचनं केशवस्य कृताञ्जलिर्वेपमानः किरीटी नमस्कृत्वा भूय
देवाः कृष्णम् सगद्गदम् भीतभीतः प्रणम्य. சஞ்சயன் கூறுகிறான், அர்ஜுனன் எதையெல்லாம் பார்த்தானோ அதையெல்லாம் சரியாக சஞ்சயனும் பார்த்தான். அஞ்ஞானத்தால் சூழப்பட்ட மனமே பிறவி குருடராகிய திருதராஷ்டிரர் எனப்படுகிறது. ஆனால் அதே மனமானது கட்டுப்பாட்டை பழகுவதன் மூலமாக சரியான முறையில் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் செய்கிறது. கேசவருடைய இந்த மேலே கூறப்பட்ட வசனங்களை கேட்டு மகுடம் தரித்திருந்த அர்ஜுனன் பயம் அடைந்தவனாக, பீதி அடைந்தவனாக, நடுநடுங்கியபடியே கைகளை கூப்பி தொழுதவாறே ஸ்ரீகிருஷ்ணரிடம் நடுநடுங்கியபடி தழுதழுத்த குரலில் இவ்வாறு கூறலானான். அர்ஜுனன் கூறுகிறான், स्थाने ऋषिकेश तव प्रकीर्त्या जगत्प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः. ஹே அந்தர்யாமியாக விளங்கும் ஹிருஷிகேசரே, உங்களுடைய கீர்த்தியினால் உலகமே மகிழ்ச்சி அடைகிறது, அனுராகத்தை பெறுகிறது. உங்களுடைய மகிமையால் பயம் அடைந்துள்ள, பீதி அடைந்துள்ள ராட்சசர்களோ திசையெங்கும் சிதறி ஓடுகிறார்கள். மேலும் எல்லா சித்தர் கணங்களின் சமுதாயமோ உங்களுடைய மகிமைகளைக் கண்டு உங்களையே வணங்குகிறார்கள். कस्माच्च तेन न मेरन्महात्मन् गरीयसे ब्रह्मणोऽप्यादिकर्त्रे अनन्तदेवेश जगन्निवास त्वमक्षरम् सदसत्तत्परम् यत्. மகாத்மனே, பிரம்மாவிற்கும் ஆதிகர்த்தாவே, அனைத்தையும் விட பெரியவரான உங்களை அவர்களெல்லாம் எங்கனம் வணங்காமல் இருக்க முடியும்? ஏனெனில் அனந்தரே, தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, ஜெகன் நிவாசரே, உண்மை, உண்மையற்றது, அவற்றை விடவும் அப்பாற்பட்டதாகிய, அழிவற்றதாகிய, தன்னில் ஒருபோதும் குறைவு என்பதே இல்லாத ஆன்ம வடிவமே நீங்கள். அர்ஜுனன் அந்த அழிவற்ற, குறைவற்ற ஆன்ம வடிவத்தையே நேரடியாக தரிசனம் செய்தான். வெறுமனே பௌதீக நிலையில் இருந்து கொண்டு கற்பனை செய்வதால் மட்டுமோ, அல்லது வெறுமனே அறிவு நிலை வரை புரிந்து கொண்டு வாயளவில் ஏற்றுக்கொள்வதால் மட்டுமோ அழிவற்ற, குறைவற்ற ஆன்ம வடிவம் என்ற அத்தகைய நிலை கிடைத்து விடுவதில்லை. அர்ஜுனனின் நேரடியான தரிசனம் என்பது அவனுக்கு கிடைத்த அகம் சார்ந்த ஆன்மீக அனுபவம் ஆகும். அவன் மிகுந்த பணிவுடன் வேண்டலானான். त्वमादिदेव पुरुषः पुराण त्वमस्य विश्वस्य परम् निधानम् वेत्तासि वेद्यम् च परम् च धाम त्वया ततम् विश्वमनन्तरूप. நீங்கள் ஆதிதேவனும் சனாதன புருஷரும் ஆவீர்கள். நீங்களே இந்த உலகின் ஒரே உறைவிடமும் அடைக்கலமும் ஆவீர்கள். நீங்களே இந்த உலகத்தை பற்றியெல்லாம் அறிந்தவரும் ஆவீர்கள்.
நீங்கள் ஒருவரே அறியத் தகுந்தவரும் பரமபதமும் ஆவீர்கள். அனந்த வடிவத்தை உடையவரே, ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் நீக்கமற நிறைந்துள்ளவரே, நீங்களே எங்கும் வியாபித்துள்ள இறைவனாவீர்கள். वायुर्यमोऽग्निर्वरुण शशाङ्कः प्रजापतिस्त्वं प्रपितामहश्च नमो नमस्तेऽस्तु सहस्रकृत्वः पुनश्च भूयोऽपि नमो नमस्ते. நீங்கள்தான் வாயு, யமராஜன், அக்னி, வருணன், சந்திரன் மற்றும் எல்லா குடிமக்களின் சுவாமியும் ஆன பிரம்மா மற்றும் பிரம்மாவிற்கும் தந்தையாவீர். உங்களுக்கு 1000 முறை நமஸ்காரம். மறுபடியும் மறுபடியும் நான் உங்களை வணங்குகின்றேன். ஆழ்ந்த சிரத்தை மற்றும் பக்தியின் காரணமாக ஸ்ரீகிருஷ்ணரை திரும்ப திரும்ப வணங்கிய பிறகும் கூட அர்ஜுனனுக்கு திருப்தி உண்டாகவில்லை. அவன் மேலும் கூறுகிறான், नमः पुरस्तादथ पृष्ठतस्ते नमोऽस्तु ते सर्वत एव सर्व अनन्तवीर्यामितविक्रमस्त्वं सर्वं समाप्नोषि ततोऽसि सर्वः. அளவிடற்கரிய சாமர்த்தியமுடையவரே, உங்களை முன்னும் பின்னுமாய் நமஸ்காரம் செய்கிறேன். அனைத்தின் ஆன்மாவே, உங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் நமஸ்கரிக்கிறேன். அளவிடற்கு அரிய பராக்கிரமம் கொண்டவரே, நீங்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் இந்த உலகம் முழுவதும் நீக்கமற நிறைந்து இருக்கிறீர்கள். எனவே நீங்களே எங்கும் நிறைந்த உருவமாகவும் நீக்கமற எங்கும் நிறைந்தவராகவும் இருக்கிறீர்கள். இந்த முறையில் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்தபடியே பயத்துடனும் பீதியுடனும் அர்ஜுனன் தன்னுடைய தவறுகளை மன்னிக்கும்படி வேண்டினான். सखेति मत्वा प्रसभं यदुक्तम् हे कृष्ण हे यादव हे सखेति अजानता महिमानं तवेदम् मया प्रमादात् प्रणयेन वापि. உங்களுடைய இந்த சர்வ வல்லமையை அறியாமல் நான் உங்களை தோழன் என்று எண்ணிக்கொண்டு அன்புடனோ அல்லது தவறுதலாகவோ கூட கிருஷ்ணா, யாதவா, நண்பா என்றெல்லாம் பிடிவாதமாக அழைத்திருக்கிறேன். மேலும் यच्चावहासार्थमसत्कृतोऽसि विहारशय्यासनभोजनेषु एकोऽथवाप्यच्युत तत्समक्षम् तत्क्षामये त्वामहमप्रमेयम्. அச்சுதரே, நான் உங்களை வேடிக்கை வினோதம் செய்யும் வகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போதும், படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போதும், உட்கார்ந்து இருந்த போதும், சாப்பிடும் போதும், தனியாக இருந்த சமயத்திலும் மற்றவர்கள் எதிரிலும் அவமானப்படுத்தி இருக்கிறேன். அந்த எல்லா அபராதங்களையும் தவறுகளையும் சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட பேராற்றலும் பெரும் வல்லமையும் கொண்ட நீங்கள் மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறேன். எந்த முறையில் மன்னித்து அருள வேண்டும்?
पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यो लोकत्रयेऽप्य प्रतिमप्रभाव. நீங்கள் இந்த அசைவன அசையாதவை, நகர்வன நகராதவை என்று அனைத்தையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த உலகத்தின் தந்தை, குருவிற்கெல்லாம் பெரிய குரு, மிகவும் பூஜிக்க தகுந்தவரும் ஆவீர். எவருக்கு ஈடு இணையென்றும் நிகரானவர் என்றும் எவருமே இல்லையோ அத்தகைய தன்னிகரற்ற ஈடு இணையில்லாத மாபெரும் வல்லமை படைத்தவர் நீங்கள். உங்களுக்கு சமமாக 3 உலகங்களிலும் வேறு யாரும் இல்லவே இல்லை எனும்போது உங்களை விட மிஞ்சியவர் என்று யார் இருக்கப் போகிறார்? நீங்கள் நண்பரும் கூட இல்லை. ஏனெனில் நண்பர் என்று சமமானவரை அல்லவா சொல்வார்கள். तस्मात् प्रणम्य प्रणिधाय कायम् प्रसादये त्वामहमीशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि देव सोढुम्. நீங்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் தந்தை ஆவீர்கள். எனவேதான் நான் என்னுடைய சரீரத்தை முறைப்படி உங்களுடைய சரணத்தில் வைத்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி போற்றுதலுக்குரிய கடவுளாகிய உங்களை மகிழ்விக்கும் வண்ணம் பிரார்த்தனை செய்கிறேன். தெய்வமே, தந்தை மகனையும், நண்பன் தனக்கு பிரியமான நண்பனையும், கணவன் தன்னுடைய அன்பிற்கு பாத்திரமான மனைவியையும் எப்படி அவர்களுடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்து மன்னித்து அருள்வார்களோ அதே போன்றுதான் நீங்களும் என்னுடைய தவறுகளையெல்லாம் பொறுத்து அருள வேண்டும். அப்படி அவன் செய்த தவறுதான் என்ன? அவன் பலமுறை யாதவா, நண்பா, கிருஷ்ணா என்றெல்லாம் அவரை கூப்பிட்டிருந்தான். அனைவருக்கும் முன்பும் தனியாக இருக்கும் போதும் அவ்வாறு அழைத்திருந்தான். கிருஷ்ணா என்று அழைப்பது குற்றமா என்ன? அவர் கருமையானவர் தானே. பிறகு எப்படி சிவந்தவரே என்று அழைக்க முடியும்? யாதவா என்று அழைப்பதும் கூட குற்றமில்லைதான். ஏனெனில் அவர் எதுகுலத்தில் தானே பிறந்தார். நண்பா என்று அழைப்பதிலும் எந்த குற்றமும் இருப்பதாக தெரியவில்லையே. ஏனெனில் ஸ்ரீகிருஷ்ணர் தானே அர்ஜுனனை தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொண்டிருந்தார். கிருஷ்ணா என்று அழைப்பது குற்றம் என்றால், ஏதோ ஒருமுறை கிருஷ்ணா என்று கூப்பிட்டதற்காக அர்ஜுனன் நடுநடுங்கியபடியே எண்ணற்ற முறை மன்னிப்பு கேட்கிறான் என்றால், எந்த பெயரைதான் ஜெபம் செய்வது? எந்த பெயரால் அழைத்து அவரிடம் முறையிடுவது? உண்மையில் ஆன்மீக சிந்தனையின் விதிமுறைகளை யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணரே முன்னின்று கூறியிருப்பதால் நீங்களும் அதை அறிந்து அதே விதிமுறைகளைத்தான் பின்பற்ற வேண்டும். அவர் கடந்து சென்ற பகுதியில் ஏற்கனவே ஓமித்யேகாட்சரம், பிரம்ம வியாகரன், மாமனுஸ்மரன், அர்ஜுனா ஓம் இவ்வளவு மாத்திரம்தான். அழிவற்ற குறைவற்ற இந்த பிரம்மத்தை அறிமுகப்படுத்தி வைக்கின்ற அந்த இறைவனின் திருநாமம் இதுவே ஆகும். இந்த திருநாமத்தை ஜெபம் செய், என்னையே தியானம் செய் என்று கூறியுள்ளார். ஏனெனில் அந்த இறை பேருணர்விற்குள் நுழைவு பெற்ற பிறகு எந்த ஒரு மகாபுருஷருக்குமே
புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வை அறிமுகப்படுத்தி வைக்கின்ற அழிவற்ற பிரம்மத்தின் திருநாமமே அவருடைய நாமமாகவும் ஆகிவிடுகிறது. ஸ்ரீகிருஷ்ணரின் தனிப்பெரும் வல்லமையை கண்ட பிறகு அர்ஜுனன், ஸ்ரீகிருஷ்ணர் கருமை நிறம் கொண்டவரும் அல்ல, சிவந்த மேனி உடையவரும் அல்ல, நண்பரும் அல்ல, யாதவரும் அல்ல. அவர் அழிவற்ற குறைவற்ற பிரம்மத்தில் நிலை பெற்றுள்ள மகாத்மா ஆவார் என்பதை அனுபூதியில் உணர்ந்து தெளிந்தான். கீதை முழுவதும் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் மொத்தம் 7 முறை ஓம் என்ற திருநாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இப்பொழுது ஒருவேளை நீங்கள் ஜெபம் செய்ய விரும்பினால் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறாமல் ஓம் என்ற திருநாமத்தையே ஜெபியுங்கள். பெரும்பாலும் இந்த பக்தர்கள் ஏதேதோ புது புது வழிகளையெல்லாம் உருவாக்கி விடுகின்றனர். கொஞ்சம் பேர் ஓம் என்ற திருநாமத்தை ஜெபம் செய்வதற்கான அதிகாரம் யாருக்கு உள்ளது, யாருக்கு இல்லை என்பது போன்ற சர்ச்சைகளில் மாட்டிக்கொண்டு பயந்து பீதியடைந்து விடுகின்றனர். இப்படியென்றால் இன்னும் சிலரோ மகாத்மாக்களின் பெயரையே ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சில பேர் ஸ்ரீகிருஷ்ணரை அழைப்பதற்கு முன்பே ராதை மற்றும் பல்வேறு கோபியர்களின் பெயர்களையெல்லாம் வரிசையாக அடுக்கிக் கொண்டே சென்றால் ஸ்ரீகிருஷ்ணரை சீக்கிரமாக மகிழ்வித்து விடலாம் என்ற பேராசையில் ஜெபம் செய்கிறார்கள். மனிதன் நம்பிக்கை மயமானவன். எனவேதான் அவனுக்கு அப்படியெல்லாம் ஜெபம் செய்வதே நன்றாக படுகிறது. ஒருவேளை நீங்கள் உண்மையாகவே இறைவன் மீது மட்டுமே விருப்பம் உடையவராக, அவருடைய பக்தராக இருந்தால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள். அவர் புலன் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இறை பேருணர்வில் நிலை பெற்றிருந்தாலும் இன்றைய நிலையில் ஸ்தூல உடலுடன் நம்முடன் இல்லை. ஆனால் அவருடைய திருவாக்குகள் அனைத்தும் உங்கள் முன்பு கீதையின் வடிவில் உள்ளது. அவருடைய ஆணையை ஏற்று அதன்படி நடந்து கொள்ளுங்கள். அவ்வாறு நடக்க முடியாதென்றால் கீதையில் உங்களுடைய இடம்தான் என்னவாக இருக்க முடியும்? யாரெல்லாம் கீதையை படிக்கிறார்களோ, கீதையை கேட்கிறார்களோ, அவர்கள் ஞானம் மற்றும் வேள்வி என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்கிறார்கள். நல்ல உலகங்களை அடைகிறார்கள். ஆகவே கீதையை அவசியம் படியுங்கள். பிராணன், அபானன் ஆகியவற்றின் ஆன்ம சிந்தனையில் கிருஷ்ணா என்ற வார்த்தை லயக்கிரமத்துடன் ஒத்துப்போவதில்லை. பெரும்பாலோர் உள்ளீடற்று வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டவர்களாக பெயரளவிற்கு ராதே ராதே என்று சொல்லத் தொடங்கிவிடுகின்றனர். இன்றைய அளவில் காரியாலய அதிகாரிகளிடம் காரியம் கைகூடவில்லை என்றால் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், காதலி அல்லது மனைவி ஆகியோர் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்ளும் பழக்கம் வழக்கத்தில் இருக்கிறது அல்லவா? அதே போன்றுதான் பகவானுடைய வீட்டிலும் இருக்குமோ என்னவோ என்பதே பெரும்பாலோருடைய எண்ணமும். எனவேதான் நிறைய பேர் கிருஷ்ணா என்று சொல்வதை கூட நிறுத்திவிட்டு ராதே ராதே என்று கூப்பிடத் தொடங்கிவிடுகின்றனர். அவர்கள் ராதா ராதா ஷியாமுடன் என்னை சேர்த்து வை என்கிறார்கள். ஒருமுறை ஸ்ரீகிருஷ்ணரை விட்டு பிரிந்து போன பிறகு அவரை அடையவே முடியாத ராதையால் உங்களுக்கு மட்டும் எப்படி ஷியாமை, அதாவது ஸ்ரீகிருஷ்ணரை பெற்றுத்தர முடியும்? ஆகவே வேறு யார் சொல்வதையும் கேட்காமல் ஸ்ரீகிருஷ்ணனுடைய கட்டளையை நீங்கள் அச்சரம் பிசகாமல் ஏற்றுக்கொண்டு ஓம் என்ற திருநாமத்தையே ஜபம் செய்யுங்கள். ஆம், ராதை ஓர் லட்சிய பெண்மணி ஆவாள் என்பது வரை சரிதான். அவளைப் போன்றுதான் மிகுந்த ஈடுபாட்டுடனும் பேரன்புடனும்
ஆன்மீக சாதனையில் ஈடுபட வேண்டும். இறைவனை அடைய விரும்பினால் ராதையைப் போன்றுதான் காதலனை பிரிந்து தவிக்கும் காதலியின் பிரிவாற்றாமையுடன் கூடிய மனவேதனையுடன் சாதனை செய்ய வேண்டும். இதற்கு பிறகும் கூட அர்ஜுனன் கிருஷ்ணா என்று அழைக்கவே செய்கிறான். கிருஷ்ணா என்பது அவனுக்கு பழக்கமான பெயர்தான் என்பதால் அவ்வாறு அழைக்கிறான். ஸ்ரீகிருஷ்ணருக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. கோபால் என்பதும் கூட அவருடைய பெயர்களில் ஒன்றுதான். பெரும்பாலான சாதகர்கள் குரு குரு என்றோ குருவினுடைய வழக்கமான பெயர்களையோ அன்பு வசப்பட்டு ஜெபம் செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் இறைவனை அடைந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மகா புருஷருக்கும் அவர் எந்த புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வில் நிலை பெற்று இருக்கிறாரோ அழிவற்ற குறைவற்ற பரபிரமத்தின் பெயரே அவர்களுடைய பெயராகிவிடுகிறது. பெரும்பாலான சிஷ்யர்கள், குருதேவரே, உங்களைத்தான் தியானம் செய்கிறோம், பிறகு ஏன் பழைய பெயராகிய ஓம் முதலானவற்றை ஜெபம் செய்ய வேண்டும்? குரு குரு அல்லது கிருஷ்ணா கிருஷ்ணா என்றெல்லாம் ஏன் ஜபிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்புகின்றனர். ஆனால் இங்கே யோகீஸ்வரர் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வில் ஒன்று கலந்துவிட்ட பிறகு மகா புருஷருக்கும் அவர் எந்த அழிவற்ற குறைவற்ற பிரம்மத்தில் நிலை பெற்றுள்ளாரோ அந்த பெயரே இயற்பெயராகி விடுகிறது என்பதை தெளிவாக எடுத்துக் கூறியுள்ளார். கிருஷ்ணா என்பது கூப்பிடுவதற்கான பெயரே தவிர ஜெபம் செய்வதற்கான பெயர் அல்ல. யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணரிடம் அர்ஜுனன் தன்னுடைய தவறுகளையெல்லாம் மன்னித்து அருளும்படி வேண்டுகிறான். அவன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் இயல்பான வடிவத்திற்கு மீண்டும் திரும்புமாறு பிரார்த்தனை செய்கிறான். ஸ்ரீகிருஷ்ணரும் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் சகஜமான நிலைக்கு திரும்பினார். அதாவது அவர் அர்ஜுனனை மன்னித்து விட்டார். அர்ஜுனன் அவரை வேண்டினான். अदृष्टपूर्वम् हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपम् प्रसीद देवेश जगन्निवास. இதுவரைக்கும் அர்ஜுனனுக்கு எதிரில் யோகீஸ்வரர் விஸ்வரூப வடிவில்தான் நின்று கொண்டிருந்தார். எனவேதான் அவன் இதற்கு முன்பு நான் பார்த்திராத உங்களுடைய இந்த மிகவும் ஆச்சரியம் நிறைந்த திருவடிவத்தை கண்டு எனக்கு ஒரு பக்கம் பெரும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. அதே சமயம் எனது மனத்தில் இனம் புரியாத பயம் ஏற்பட்டு அதிகமான கலக்கத்தையும் அடைந்துள்ளது என்றான். அவன் இதற்கு முன்பு வரை ஸ்ரீகிருஷ்ணரை தன்னுடைய தோழனாகவேதான் கருதியிருந்தான். வில்வித்தையிலோ ஸ்ரீகிருஷ்ணரை விட தானே கொஞ்சம் அதிகமான தேர்ச்சி பெற்றவன் என்ற அளவிற்கு எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் இப்போதோ ஸ்ரீகிருஷ்ணனுடைய தனிப்பெரும் வல்லமையைக் கண்டு அவன் பயத்திற்கும் பீதிக்கும் ஆளாகிவிட்டான். முந்தைய அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக மகிமைகள் பொருந்திய தனிப்பெரும் வல்லமையை பற்றி கேட்ட பிறகு அவன் தன்னை ஒரு ஞானி என்று கூட எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் ஞானிக்கோ எந்த விதத்திலும் பயம் என்பதே இருப்பதில்லை. உண்மையில் நேரடி தரிசனத்தின் தாக்கம் என்பது வரையறைக்கு அப்பாற்பட்ட இனம் புரியாததொரு உணர்வை ஏற்படுத்த வல்லது. எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் கேட்ட பிறகும் எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகும் அதற்கு பிறகும் கூட நேரடியாக ஆன்மீக பாதையில் பயணம் செய்து அனைத்தையும் அனுபவத்தில் உணர்வது முழுவதும்
அப்படியே மீதம் உள்ளது. அவன் கூறுகிறான், இதற்கு முன்பு நான் பார்த்திராத உங்களுடைய இந்த உருவத்தைக் கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயம் எனது மனம் பயத்தால் கலக்கமடைந்துள்ளது. ஆகவே தெய்வமே, நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். தேவர்களுக்கெல்லாம் ஈசனே, ஜெகன் நிவாசரே, நீங்கள் எனக்கு அதே உருவத்தை காட்டுங்கள். எந்த உருவத்தை காட்ட வேண்டும்? கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம் இச்சாமி த்வாம் த்ரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. நான் தங்களை எப்போதும் போன்று, முன்பு நீங்கள் இருந்ததைப் போன்று தலையில் மகுடம் தரித்தவராகவும் கையில் கதை ஏந்தியவராகவும் சக்கரம் தரித்தவராகவும் காண விரும்புகிறேன். எனவேதான் விஸ்வரூப வடிவானவரே, 1000 கைகளை உடையவரே, நீங்கள் உங்களுடைய 4 கைகளைக் கொண்ட உருவத்திற்கு வந்துவிடுங்கள். அர்ஜுனன் எந்த வடிவத்தை காண விரும்புகிறான்? 4 கைகளுடன் கூடிய உருவத்தை காண விரும்புகிறான். இப்போது இந்த 4 கைகளுடன் கூடிய உருவம் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகா தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம். இந்த முறையில் அர்ஜுனனுடைய பிரார்த்தனையை கேட்ட பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். அர்ஜுனா, நான் உனக்கு அருள் செய்யும் வகையில் என்னுடைய யோக சக்தியின் தனிப்பெரும் வல்லமையால் எனது மேலான தெய்வீக பேரொளியுடன் கூடிய எல்லாவற்றிற்கும் ஆதியான எல்லையற்ற விஸ்வரூபத்தை உனக்கு காட்டி அருளினேன். அதை உன்னைத் தவிர வேறு யாரும் இதற்கு முன்பு ஒருபோதும் கண்டதில்லை. ந வேதயஜ்ஞாத்யயனைர்ன தானைः ந சக்ரியாபிர்ன தபோபிருக்ரைः ஏவம் ரூபः சக்ய அஹம் ரிலோகே த்ரஷ்டும் த்வதன்யேன குரு பிரவீர. அர்ஜுனா, இந்த மானுட உலகத்தில் இம்முறையில் விஸ்வரூப வடிவினராகிய என்னை வேதத்தாலோ வேள்வியாலோ வேத படிப்பினாலோ தானத்தாலோ கிரியையினாலோ கடுமையான தவத்தாலோ உன்னைத் தவிர வேறு யாராலும் காண முடியாது. உன்னைத் தவிர இந்த தெய்வீக உருவத்தை வேறு யாராலும் பார்க்கவே முடியாது. அப்படியென்றால் கீதையால் உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. பகவானை தரிசனம் செய்யும் தகுதி அர்ஜுனனுடன் நின்று போய்விட்டது, அப்படித்தானே? ஆனால் அவரே முன்பு ஓரிடத்தில், அர்ஜுனா, விருப்பு, பயம் மற்றும் கோபம் ஆகியவற்றையெல்லாம் துறந்து நிலைத்த மனதுடன் என்னைத் தவிர வேறு யாரையும் எண்ணாமல் என்னையே சரணமடைந்த எத்தனையோ பேர்கள் ஞானம் என்னும் தவத்தால் புனிதமடைந்து நேரடியாக என்னை தரிசனம் செய்து அனுபவத்துடன் சேர்ந்து அறிந்ததுடன் என்னுடைய ஆன்ம வடிவத்தையும்
அடையப் பெற்றிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இங்கேயோ அவர் உன்னை தவிர வேறு யாரும் இதுவரை பார்த்ததில்லை, எதிர்காலத்தில் பார்க்கப் போவதும் இல்லை என்கிறார். எனவே இந்த அர்ஜுனன் என்பவன்தான் யார்? அர்ஜுனன் எனப்படுவது யாரோ ஒரு உடல் தரித்தவனா? அவன் ஒரு தனிப்பட்ட மனிதனா என்ன என்று கேட்டால் இல்லவே இல்லை என்பதுதான் பதில். அதாவது அனுராகமே அர்ஜுனன் ஆவான். இறை அன்பு இல்லாத எவனுமே இதுவரை இறைவனை பார்த்ததும் இல்லை, மேலும் எதிர்காலத்தில் பார்க்கப் போவதும் இல்லை. எல்லா பக்கங்களிலிருந்தும் சித்தத்தை முழுமையாக விடுவித்துக் கொண்டு சத்குருவிடம் மட்டுமே விருப்பம் கொண்டிருப்பதுதான் இறைப்பற்று எனப்படுகிறது. அத்தகையதொரு அன்பு உடையவனால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் என்பது விதிமுறையாகும். மாதே வ்யதா மாச்ச விமூಢ பாவோ திருஷ்ட்வா ரூபம் கோரமீத்ரிம் மமேதம் व्यपेतभिप्रीतमनाः पुनस्त्वम् तदेव मे रूपमिदम् प्रपश्य. இந்த முறையில் எனது இந்த பயங்கரமான உருவத்தைக் கண்டு உனக்கு கலக்கமும் மதிமயங்கிய மூட உணர்வும் உண்டாக வேண்டாம். இதன் காரணமாக பயந்து என்னிடமிருந்து விலகிவிடாதே. இப்போது நீ பயம் இன்றியும் பேரன்பும் பெருமகிழ்ச்சியும் கொண்ட மனத்துடன் அதே என்னுடைய இந்த உருவத்தை பார். சஞ்சயன் கூறுகிறான், इत्यर्जुनम् वासुदेवस्तथोक्त्वा स्वकम् रूपम् दर्शयामास भूयः आश्वासयामास च भीतमेनम् भूत्वा पुनः सौम्य वपुर्महात्मा. சஞ்சயன் கூறினான், எங்கும் வாசம் செய்யும் தெய்வமாகிய அந்த வாசுதேவர் அர்ஜுனனிடம் இவ்வாறு கூறிய பிறகு தம்முடைய அதே அமைதியான உருவத்தை காட்டி அருளினார். அதற்கு பிறகு மகாத்மாவாகிய ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவராக பயந்து பீதியடைந்து கொண்டிருந்த அர்ஜுனனுக்கு தைரியம் அளித்து அருளினார். அர்ஜுனன் கூறுகிறான், दृष्ट्वेदं मानुषं रूपं तव सौम्यं जनार्दन इदानीमस्मि संवृत्तः सचेताः प्रकृतिं गतः. ஜனார்த்தனா, உங்களுடைய இந்த பேரமைதியான இந்த மானுட உருவத்தைக் கண்டு இப்போது நான் தெளிவடைந்து மகிழ்ச்சியான சித்தத்துடன் கூடிய எனது இயல்பை திரும்பவும் அடைந்து விட்டேன். பகவானே, இப்போது நீங்கள் உங்களுடைய அந்த 4 கைகளுடன் கூடிய சதுர்புஜ வடிவத்தை எனக்கு காட்டி அருளுங்கள் என்று வேண்டினான். யோகீஸ்வரரும் தம்முடைய சதுர்புஜ வடிவத்தை அர்ஜுனனுக்கு காட்டி அருளினார். ஆனால் அர்ஜுனன் அதை பார்த்தபோது என்ன பெற்றான்? அவன் மானுஷ்யம் ரூபம், மானுட உருவத்தை பார்த்தான். உண்மையில் இறைவனை அடைந்த மகா புருஷரே சதுர்புஜர் மற்றும் அனந்தபுஜர், அதாவது எண்ணிக்கையற்ற கைகளை உடையவர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். 2 கைகளை உடைய மகா புருஷரோ
அன்பு உடையவனுக்கு எதிரே உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் வேறு எங்கிருந்தும் மற்றவர்கள் அவரை நினைத்துக் கொண்டிருந்தால் அதே மகாபுருஷர் அவரது நினைவில் ஈடுபட்டுள்ள பக்தர்களின் இதய தேசத்தில் எழுந்தருளி சாரதியாகிறார். அந்த பக்தரை ஆன்மீக பாதையில் வழிநடத்தியும் செல்கிறார். புஜம் என்பது கைகள், அதாவது காரியம், அதாவது செயலாக்கத்தின் உருவகமாகும். அவர் அகத்திலும் செயல்படுகிறார், புறத்திலும் செயல்படுகிறார். இதுவே சதுர்புஜர், அதாவது 4 கைகளுடன் கூடிய வடிவம் என்பதன் பொருளாகும். அவருடைய கைகளில் உள்ள சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை ஆகியவை முறையே சத்தியத்தை அடையச் செய்யும் லட்சிய முழக்கம், சாதனை சக்கரத்தினை இயக்குவித்தல் அல்லது நிர்வகித்தல், புலனடக்கம் மற்றும் மனக்கட்டுப்பாடு, புனிதம் மற்றும் தூய்மை வாய்ந்த செயல்களை புரியும் வல்லமை ஆகியவற்றின் உருவகங்களாகும். அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரின் 4 கைகளுடன் கூடிய சதுர்புஜ வடிவத்தை பார்த்தபோது மானுட உருவமாக இருந்ததற்கு இதுவே காரணமாகும். சதுர்புஜம், அதாவது 4 கைகளுடன் கூடிய வடிவம் என்பது மகா புருஷர்கள் உடலளவில் மற்றும் ஆன்ம வடிவத்தில் இருந்து கொண்டு ஆன்மீகம் சார்ந்த மேலான உயர் காரியங்களை செய்வதற்கான சிறப்பு விதிமுறைகளின் பெயராகுமே தவிர எவரோ 4 கைகளுடன் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. ஸ்ரீ பகவான் கூறுகிறார், सुदुर्दर्शमिदं रूपं दृष्टवानसि यन्मम देवाप्यस्य रूपस्य नित्यं दर्शनकाङ्क्षिणः. மகாத்மா ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், அர்ஜுனா, நீ தரிசனம் செய்த என்னுடைய இந்த தெய்வீக உருவம் காண்பதற்கு அரியது. தேவதைகளும் கூட எப்போதும் இந்த உருவத்தையே தரிசனம் செய்ய வேண்டும் என்றே விருப்பம் கொண்டுள்ளனர். உண்மையில் அனைவராலும் மகாபுருஷரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. பூஜ்ய ஸ்ரீ சத்சங்கி மகாராஜ் அவர்கள், அதாவது பூஜ்ய ஸ்ரீ பரமானந்த பரமஹம்சரின் குரு, சாதகரின் அகத்தில் எழுந்தருளி ஆன்மீக தூண்டுணர்வை ஏற்படுத்தி ஆன்மீக பாதையில் வழிநடத்திச் செல்லும் வல்லமை படைத்த முழுமையானதொரு மகாபுருஷராவார். ஆனால் உலகமோ அவரை பைத்தியம் என்றே எண்ணிக்கொண்டிருந்தது. புண்ணிய ஆத்மாக்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே அவர் ஒரு சத்குரு ஆவார் என்பது இறைவனால் அசரீரி வாக்குகளால் உணர்த்தப்பட்டது. அத்தகையோர் மட்டுமே அவரை இதயத்தில் தியானம் செய்து அவர் நிலை பெற்றிருந்த ஆன்ம வடிவத்தை அடைந்து மேலான பரமபதத்தை பெற்றனர். இதையத்தான் ஸ்ரீகிருஷ்ணரும் எவருடைய இதயத்தில் தெய்வீகச் செல்வம், அதாவது தெய்வீக குணங்கள் விழிப்புற்று இயக்க நிலையில் உள்ளதோ அத்தகைய தேவர்களும் கூட எப்போது எனது இந்த காண்பதற்கரிய தெய்வீக உருவத்தை காண்போம் என்று எந்நேரமும் பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். அப்படியானால் வேள்வி, தானம் மற்றும் வேதங்களை கற்றல் ஆகியவற்றின் மூலமாக உங்களை காண முடியுமா என்ற கேள்விக்கு அந்த மகாத்மா ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு பதிலளிக்கிறார். नाहं वेदैर्न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा.
பெரும் தவங்களை உடைய அர்ஜுனா, நீ என்னை தரிசனம் செய்தது போல் வேதங்களாலோ தவங்களாலோ தானங்களாலோ வேள்விகளாலோ எல்லாம் நான் காண்பதற்கு சுலபமானவன் இல்லை. அப்படியென்றால் உங்களை தரிசனம் செய்வதற்கு எந்த உபாயமும் இல்லையா என்ன என்ற கேள்விக்கு அந்த மகாத்மா ஒரே ஒரு உபாயம் இருக்கிறது என்கிறார். பக்த்யா த்வனன்யயா ஷக்ய அஹமேவம் விதோர்ஜுன ஞாதும் த்ரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. சிறந்த தவம் உடையவனே அர்ஜுனா, நிலைத்த பக்தியின் மூலமாக என்னை தவிர மற்ற பிற தெய்வங்களை எல்லாம் நினைக்காமல், நிலைத்த சிரத்தையுடன் என்னை தவிர மற்ற பிற தெய்வங்கள் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்காமல், என்னை மட்டுமே நினைப்பது மற்றும் என்னிடம் மட்டுமே நம்பிக்கை கொண்டிருப்பதன் மூலமாக மட்டுமே நான் இந்த முறையில் நேருக்கு நேராக தரிசனம் செய்வதற்கும் தத்துவ ரீதியாக அறிந்து கொள்வதற்கும் என்னிலேயே நுழைவு பெறுவதற்கும் சுலபமாகிறேன். இறைவனை அடைவதற்கு எளிமையான ஒரே வழி நிலைத்த பக்தி ஒன்று மட்டும்தான். 7வது அத்தியாயத்தில் ஏற்கனவே தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதைப் போலவே கடைசியில் இந்த ஞானமும் கூட நிலைத்த பக்தியாக பரிணமித்து விடுகிறது. ஏற்கனவே அவர் உன்னை தவிர வேறு யாரும் பார்க்கவும் இல்லை, பார்க்கப் போவதும் இல்லை என்று கூறியுள்ளார். ஆனால் இங்கேயோ நிலைத்த பக்தியால் நேரடியாக என்னை தரிசித்து என்னை அறிந்து கொள்வதுடன் என்னிலேயே நுழைவு பெற முடியும் என்கிறார். அதாவது அர்ஜுனன் என்பது நிலைத்த மனதையுடைய பக்தனுடைய பெயராகும். அர்ஜுனன் என்பது ஆன்மீகத்தில் உயர்ந்ததொரு மனநிலையின் பெயராகும். இறை பற்றி உடைய அன்பே அர்ஜுனன் ஆவான். கடைசியில் யோகீஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், மத்கர்ம கிருன்மத்பரமோ மத்பக்தः சங்கவர்ஜிதः நிர்வைரः சர்வபூதேஷு யः சமாமேதி பாண்டவ. அர்ஜுனா, எவர் என் மூலமாக நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மம், அதாவது என் மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ள கர்மமாகிய வேள்வியின் செயல்முறை எனப்படுகின்ற கர்மத்தை செய்கிறார்களோ, மத் பரம என்னையே சரணடைந்து என்னிடமே அடைக்கலமாகிக் கொண்டு ஈடுபடுகிறார்களோ, என்னுடைய நிலைத்த பக்தர்களோ சங்கவர்ஜித, அதாவது சங்கதோஷம் அல்லது சேர்க்கை தோஷங்களில் இருந்து கொண்டிருந்தால் அந்த கர்மம் நடைபெறுவதில்லை. எனவே அத்தகைய சேர்க்கை தோஷங்களில் இருந்து விலகி இருந்து கொண்டு நிர்வைர சர்வபூதேஷு, அதாவது மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களிடமும் விரோத உணர்வின்றி கர்மம் செய்பவரே என்னை வந்தடைகிறார். அப்படியென்றால் அர்ஜுனன் யுத்தம் செய்தானா இல்லையா? அவன் சபதம் எடுத்து ஜெயத்ரதன் முதலானவர்களை கொன்றானா இல்லையா? ஒருவேளை அவன் ஜெயத்ரதன் என்று ஒரு தனி மனிதனை கொன்றிருந்தால் பகவானை தரிசனம் செய்திருக்கவே முடியாது. ஆனால் அர்ஜுனனோ பகவானை தரிசனம் செய்திருக்கிறான். இதிலிருந்தே கீதையின் ஒரு ஸ்லோகம் கூட புற உலகில் நடைபெறும் வெட்டு குத்து கொலைகளை ஆதரித்து பேசவில்லை என்பது தெளிவாகிறது. எவர் ஒருவர்
பகவானால் நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மமாகிய வேள்வியின் செயல்முறையை கடைபிடித்து வருகிறாரோ, அனன்ய உணர்வுடன் இறைவனைத் தவிர வேறு எதையும் மனத்தால் கூட நினையாது இருக்கிறாரோ, உலகின் செயற்கை தோஷங்களில் இருந்தெல்லாம் விலகி இருக்கிறாரோ, அவரை பொறுத்தவரையில் யுத்தத்தின் உண்மையான உருவம் என்னவாக இருக்க முடியும்? உங்களைத் தவிர வேறு யாருமே இல்லை எனும்போது யாருடன் நீங்கள் யுத்தம் செய்வீர்கள்? எவருக்கு மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களிடமும் எந்தவிதமான விரோத மனப்பான்மையும் கிடையாதோ, மனத்தால் கூட எவருக்கும் துன்பம் இழைக்க வேண்டும் என்று கற்பனை கூட செய்யாதவரோ அவரே என்னை வந்தடைகிறார் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் புற உலகச் சண்டையில் ஈடுபட்டு இருப்பானா என்ன? ஒருபோதும் இல்லை. உண்மையில் செயற்கை தோஷங்களிலிருந்து விலகி தனியாக அமர்ந்து கொண்டு நிலைத்த சிந்தனையில் ஈடுபடும்போதுதான் நிச்சயிக்கப்பட்டுள்ள வேள்வியின் செயல்முறையைச் செய்கின்ற அந்த சமயத்தில்தான் வழியை மறைப்பது போல விருப்பு, வெறுப்பு, காமம், கோபம் முதலான வெல்வதற்கரிய எதிரிகள் தடையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் உங்கள் முன் வந்து நின்று கொள்கின்றன. அவற்றையெல்லாம் வென்று கடந்து செல்வதே யுத்தம் எனப்படுகிறது. முடிவுரை. இந்த அத்தியாயத்தில் முதலில் யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தெய்வீக பார்வையை அளித்தார். அவர் பிறகு தம்முடைய விஸ்வரூபத்தை காட்டி அருளினார். ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலும் ஆகிய விஸ்வரூப தரிசன யோகம் என்ற பெயருடைய 11வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இவ்வாறு ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் விஸ்வரூப தரிசனயோகம் என்ற பெயருடைய 11வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஹரி ஓம் தத் சத்.